இந்த எழுச்சிமிகு தேர்தல் சிறப்பு மாநாட்டை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளருமான இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த கூட்டணியின் பிதாமகருமான எனது அருமை அண்ணன் வைகோ அவர்களே, நிறைவாக நம்மிடையே உரையாற்றவிருக்கிற தமிழகத்தின் நாளைய முதல்வர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, பண்பாட்டு செம்மல் மக்கள் தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களின் அரசியல் வாரிசாக தமிழகத்தில் இன்று தமிழ் மாநில கோரிக்கைகளுக்காக வளமான தமிழகம் வலிமையான பாரதம் என்கிற நோக்கத்தோடு களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர், எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற அண்ணன் இரா முத்தரசன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் ஜி.ஆர். என்கிற ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே திரண்டிருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இந்த அணியில் உள்ள தலைவர்கள் 6 பேர் என்பதை குறிக்கும் வகையில் நாம் இப்போது ஆறுமுகமாகிவிட்டோம், இனி நமக்கு ஏறுமுகம்தான் என்று இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இளைஞரணி செயலாளர், தேமுதிகவையும் மக்கள் நல கூட்டணியும் இணைப்பதில் அரும்பாடுபட்ட அருமை சகோதரர் எல்.கே. சுதீஷ் அவர்களே, நன்றியுரையாற்றவிருக்கிற மல்லை சத்யா அவர்களே, நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்களே, கண்ணு கட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற தமிழக அரசியல் வரலாற்றை, அரை நூற்றாண்டு கால வரலாற்றை அடியோடு புரட்டி போடுவதற்கு காத்திருக்கிற 6 கட்சிகளை சார்ந்த தொண்டர்களே, களப்பணியாளர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் கண்ட கனவு நனவாகிவிட்டது. கூட்டணி கனவு. மக்கள் நல கூட்டணியோடு தேமுதிக இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு மார்ச் 23ஆம் தேதி இணைந்தார். இந்த அணியோடு அண்ணன் வாசன் அவர்கள் இணைய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். நேற்றைக்கு அண்ணன் வாசன் அவர்கள் இந்த கூட்டணியோடு இணைந்து விட்டார். நவம்பர் 2ஆம் தேதி முதலாக அண்ணன் வைகோ அவர்களும் தோழர் ஜி.ஆர். அவர்களும் அண்ணன் இரா முத்தரசன் அவர்களும் நானும் சேர்ந்து மக்கள் நல கூட்டணியை பிரகடனப்படுத்திய போது வெளிப்படையாக அழைப்பு விடுத்தது 2 தலைவர்களுக்குத்தான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் ஜி.கே. வாசன் அவர்களும் இந்த கூட்டணியில் இணைய வேண்டும், இந்த கூட்டணியை ஒரு மெகா கூட்டணியாக அமைக்க விரும்புகிறோம் என்று வேண்டுகோள் விடுத்தோம். இந்த கூட்டணி கனவு நனவாகிவிட்டது. அடுத்து ஆட்சி கனவு நனவாக போகிறது. மே 19ஆம் தேதி புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கொடியேற்ற போகிறார். ஆட்சி கனவு நனவாக போகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழாத ஒன்று.
அதனால்தான் பலருக்கும் அதிர்ச்சி. நீடிக்காது என்றார்கள், நீடித்தது. நிலைக்காது என்றார்கள், நிலைத்து விட்டது. இப்போது வாய்க்கு வந்தபடி ஏதேதோ உளறுகின்றனர், பிதற்றுகின்றனர். வெற்றி பெற முடியாது என்கிறார்கள். ஆனால் தமிழக அரசியல் வரலாறு அடியோடு மாறப்போகிறது. 1967 எப்படி தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்ததோ, ஒரு அடிப்படை மாற்றம் நிகழ்ந்ததோ, பேரறிஞர் அண்ணா அவர்களின் தலைமையில் ஒரு அணி அமைக்கப் பெற்று ஒரு புதிய ஆட்சிக்கான அடித்தளம் உருவானதோ, அப்படி 2016 ஒரு புதிய மாற்றம் நிகழப்போகிறது. மாற்று அரசியல், மாற்று பாதை என்கிற முழக்கத்தோடு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினோம். கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள், ஏளனம் செய்தார்கள், ஏகடியும் பேசினார்கள். எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டோம், சகித்துக் கொண்டோம். விமர்சனங்களை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மக்கள் நல கூட்டணியில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இணைந்ததும் மக்கள் நல கூட்டணி தவறிழைத்து விட்டது என்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்ன தவறு? தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் என்கிற புகழோடு விளங்கிய எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராகிறார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களோடு திரைப்படத்தில் தோன்றியவர் இன்றைக்கு தமிழக முதல்வராக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் என்ன தகுதியோ அதைவிட சிறப்பான தகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாள் என்று பிரகடனம் செய்தவர் அரசியலுக்கு வந்த பிறகல்ல, அவர் நடிகராக இருந்த போதே தான் தோன்றிய படங்களில், தான் நடித்த கதாநாயகனாக நடித்த ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாடுபடுகிற பாட்டாளி மக்களுக்காக அவர் பேசியிருக்கிறார், நடித்திருக்கிறார். அது எத்தனையோ இளைஞர்களை கவர்ந்திருக்கிறது. திருமாவளவனை போல 25 ஆண்டு காலமாக கட்சியை உருவாக்கவில்லை என்றாலும், திருமாவளவனை போல ஊர் ஊராய் செல்லவில்லை என்றாலும், திருமாவளவனை போல பெரிய பெரிய போராட்ட களங்களை அமைக்கவில்லை என்றாலும், அவர் கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் திரைப்படத்தின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன செய்திதான். வறுமையை ஒழிப்பதற்காக அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திய விதம்தான். இன்றைக்கு தன்னுடைய மகனை முதல்வராக்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகிறார். அவர் கட்சியை தொடங்கி 25 ஆண்டுகள் ஆகின்றன. அவரால் எதிர்க்கட்சி தலைவராக முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு 30 தொகுதிகளுக்கு மேல் அவரால் போட்டியிட முடியவில்லை. எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து காத்து கிடக்கிறார், ஒருவர் கூட போகவில்லை. ஆனால் கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். ஏன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடாது? சிலர் கேட்கிறார்கள், மக்கள் நல கூட்டணியில் திருமாவளவனை ஏன் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கேப்டன் விஜயகாந்த் முதல்வரானால் திருமாவளவன் முதல்வரானால்தான் பொருள். கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகார பகிர்வை பெற முடியும். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இல்லாத ஒரு தகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், மிக முக்கியமான தகுதி. தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி முன்மொழிந்திருக்கிற கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்வந்திருக்கிறார். எம்ஜிஆர் இதற்கு உடன்பட்டதில்லை. ஜெயலலிதா அம்மையார் இதை பற்றி பேச மாட்டார். கலைஞர் அவர்கள் இதற்கு உடன்பட மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டில் முதலாக ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துக்கொண்டவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதிகாரத்தை பகிர்ந்தளிப்பதற்கு மனம் வர வேண்டும். சில பேர் சாப்பாட்டை கூட பகிர்ந்து கொடுக்க மாட்டான். அண்ணன் வைகோ அவர்கள் சாப்பிடாமல் எல்லோருக்கும் பரிமாறிவிட்டு உபசரித்து விட்டு
விருந்தோம்பி விட்டு சாப்பிடுவார். அவருக்கு உணவை பகிர்ந்தளிப்பதிலே அவ்வளவு மகிழ்ச்சி. ஆனால் அதைவிட ஒருபடி மேலே போய் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தொகுதிகளை பகிர்ந்தளித்து தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தையும் பகிர்ந்து கொள்வோம். இது தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள் யாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு குணம். அவர் யாருக்கும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் என்பதை அவருடைய பிறந்த நாள் விழாக்களில் அவர் நாடு முழுவதும் ஏழை எளியவருக்கு செய்கிற நலத்திட்டங்கள் ஒருபுறம் இருக்கட்டும். அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்கள் நம்மோடு இணைய போகிறார். என்ன செய்வது? அண்ணன் வைகோ அவர்கள் நம்முடைய சுதீஷ் அவர்களோடும் நம்முடைய திருமதி பிரேமலதா அவர்களோடும் பேசுகிற போது ஒரு ஒப்பந்தம், வாய்மொழி ஒப்பந்தம் சொன்னார். எங்களுக்கு வருகிற இந்த 110 தொகுதி, உங்களுக்கு தருகிற இந்த 124 தொகுதி, எங்களோடு பேசுகிறவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிப்போம். உங்களோடு பேசுகிற தமிழ் மாநில காங்கிரஸ் உங்களோடு வந்தால் நீங்கள் தான் இந்த தொகுதியை பகிர்ந்தளிக்க வேண்டும். தாராளமாக சுதீஷ் அவர்களும் நம்முடைய திருமதி பிரேமலதா அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அண்ணன் வாசன் அவர்கள் வருகிறார் என்றதும் தன்னுடைய தொகுதியிலிருந்து 20 தொகுதிகளை அள்ளி கொடுத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எல்லாம் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம், வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டோம், வேட்பாளர் நேர்காணல் முடிந்து விட்டது, இனிமேல் முடியாது என்று சொல்லவில்லை.